17/9/2024 அன்று பிறந்தநாள் காணும் பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பாரத தாயின் செல்லப்பிள்ளை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்த நாளை தேசமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். வி ரமேஷ் அட்வொகேட், மாவட்ட பொருளாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். Your dream vacation to Singapore starts from ₹40,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெரியார் தேடலுக்கு பெரியாரின் பேரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள போயிருக்காரா விஜய்? நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? இது விஜயகாந்த் பாணி அரசியல் தான். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார், காமராஜ், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு 4 வரையும் முன்னிறுத்தி தான் அந்த இது பண்ணாங்க. அந்த லோகாவே அப்படித்தான் இருக்கும். எஸ்சி மக்களையும் ஓபிசி மக்களையும் மோடிக்கு எதிராக திருப்பி விடுறதையே முழு நேர வேலையாட்டு வச்சு அவங்க அந்த பேச்சுக்களையும் செயல்களையும் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி முறியடிக்கிறதுங்கிற அடிப்படையில் நம்ம எண்ணம், சிந்தனை, செயலெல்லாம் மோடி பிறந்த நாளில் நம்ம சபதம் ஏற்று செயல்படுற மாதிரி செயல்படுறோம். 26 டாக்டர் ஐயா இந்தியா கூட தான் இருப்பார். அதற்கான பரிசையும் 26 to 29 மோடி அவருக்கு கொடுக்கணுங்கிறதையும் நாம விளைகின்றோம். என்ன பரிசு சார் கிடைக்கும்? MOS, சென்ட்ரல் கேபினெட், ஏதாவது ஒரு பரிசுகள் கொடுக்கலாம். பெரியார் திடலுக்கு வராருனாவே ஏதோ விஷயம் இருக்குது போலயே, ஆரம்பிச்சிட்டாரு போலயே. விமர்சனங்கள் வந்துனே இருக்குது, நம்ம இனிமேல் வெளியே போக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டாரோ? இல்ல, நல்ல விஷயம் தானே. நீங்க லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல கண்டஸ்ட் பண்ணாம, இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன, உள்ளாட்சியில் கண்டஸ்ட் பண்ணாம இருக்கிறவர் இந்த அளவுக்கு அது எக்ஸ்போசர்ல வெளியே வர்றது வரவேற்கத்தக்கது. திரு திருமாவளவன் ஏற்படுத்திய கடந்த ஒரு வார கால தலைப்புச் செய்தி நேற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்ததன் அரசியல் என்ன அரசியலா நீங்க பாக்குறீங்க? திருமாவளவன் தேவைங்கிறனால தான் MK ஸ்டாலின் அவர்களும் இவர் TK இளங்கோவன் சகோதரரையும் RS பாரதியையும் அனுப்பி வைக்கிறாருன்னு சொன்னா அவரும் தேவைன்னு தான் நினைக்கிறாரு. இவருக்கும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். சிறுத்தைன்னு அவங்கள சொல்லி உசுப்பேத்துறனாலும் சரி, அவங்களை ட்ரால் பண்ணக்கூடியவங்களாலும் சரி, அந்த குழந்தைய போட மாட்டாங்களா, விடுதலை சிறுத்தைகள் அந்த சிறுத்தையை நம்ம கிட்ட போட மாட்டாங்களா நினைக்கக்கூடிய ஓனாய் மாறிப்பட்டவங்க தாங்கிறது என் கருத்து. எடப்பாடியை 2026 அண்ணாமலை தாண்டி போயிடுவார் மதீஷ். நீ கவலைப்படாத, நீங்க கவலைப்படாண்டா, கண்டிப்பா தாண்டி போயிடுவார் மதீஷ். எப்படி சார் தாண்டி போவார்? பாருங்க மதீஷ், இப்பவே நெருங்கிட்டாரு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? 22 சீட்டு அதிமுக. நீங்க 26 தேர்தல் என்னவோ திமுக வர்சஸ் அதிமுகன்னு வரப்போகுது களம். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இந்தியா கூட்டணி ஃபார்முலா அப்போ ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? இப்படியே நீங்க பேசி 1000 தடவை இம்போசிஷன் எழுதுங்க, ஒன்னும் ஆக போறது இல்ல. அண்ணாமலை எடப்பாடியை தாண்டிடுவாரு. என்ன சார் இம்போசிஷன் எழுதுங்க? அண்ணாமலை எடப்பாடியை தாண்டிடுவாரு. அண்ணாமலை கண்டு எவ்வளவு பேர் எவ்வளவு பதறாங்க, பயப்படுறாங்க தெரியுமா? ஸோ அண்ணாமலைங்கிறது மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன். வரட்டு, ஜனவரியில இருந்து அண்ணாமலைக்கு ஆட்டத்தை பாருங்க. நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு அட்டும் இல்லை, ஃபூலும் இல்லை, விவரம் தெரியாதவங்க இல்லை, பேக்கும் இல்லை. சும்மா விடுங்க, நீங்க உங்க கதைகளெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இவ்வளவு வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டே நான் சொல்றேன்னா நான் எவ்வளவு கான்பிடண்டா இருந்து பேசுவேன்னு. அப்படி ஒரு டை அப் வந்துருச்சுன்னா அண்ணாமலையை கழட்டி கூட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களோட பகல் கனவெல்லாம் தூக்கி போடுங்க மதீஷ். ஒரு டேட்டா அந்த மாதிரி 2011 வெறும் 23 சீட்டா, 23 MLA இந்த மாதிரி டேட்டா. அந்த இதெல்லாம் அபத்தமா, இது இருட்ட கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நான் செல்வாக்கு வளையத்துல பேசுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகள் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 74வது பிறந்த நாள் சார் இன்றைக்கு. அதே போல இந்த சமூகத்தின் மாற்றத்திற்காக போராடிய பெரியாரின் பிறந்த நாளும் இன்றைக்கு தான், 146வது பிறந்த நாள். உங்களுடைய கருத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பெரியாரின் பிறந்த நாள், நரேந்திர தாமோதரதாஸ் மோடியினுடைய பிறந்த நாள், மோடி லாயலிஸ்ட், நீங்க தான் சொல்லணும் சார். தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா மோடிக்கு சாதனையை பாராட்டியிருப்பாரு. என்போன்றவர்களுக்கு நேருவின் சாதனையை மோடி சமன் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் 4 பிறந்த நாட்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்குள்ள இருக்குது. அதை தாண்டி 2029
மோடி மீண்டும் பிரதமராகணும், அதற்கு எம் தமிழ் மண்ணின் கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும். 2029 98 வாஜ்பாய் இங்கு அவர் தலைமை இங்கு வெற்றி பெற்றது மாதிரி மோடி தலைமை பாஜகவை முன்னிறுத்தி இங்கு வந்து ஒரு 30 இடங்களாவது வெற்றி பெறணுங்கிறது தான் நம்மளோட உழைப்பு. மோடி பிறந்த நாளில் நம்மளுடைய சபதம், எண்ணம், செயல் எல்லாம். அந்த வகையில் தமிழ் மண்ணோட கான்ட்ரிபியூஷன் 14 பெருசா இல்லை, 19 பெருசா இல்லை, 24 தமிழ் மண்ணின் கான்ட்ரிபியூஷன் இல்லை, கான்ட்ரிபியூட் பண்ண சில இடங்கள்லையும் பின்னடைவு வந்துட்டு 29 இதெல்லாம் சரி பண்ணி தமிழ் மண்ணும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், பின்னடைவு வந்த இடங்களையும் சரி பண்ணணும். ராகுல் காந்தி போன்றவங்க முன்னோட ஒரு ஸ்டேச்சருக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேச்சருக்கு வந்துட்டு எஸ்சி மக்களையும் ஓபிசி மக்களையும் மோடிக்கு எதிராக திருப்பி விடுறதையே முழு நேர ஒரு வேலையாட்டு வச்சு அவங்க அந்த பேச்சுக்களையும் செயல்களையும் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி முறியடிக்கிறதுங்கிற அடிப்படையில் நம்ம எண்ணம், சிந்தனை, செயலெல்லாம் மோடி பிறந்த நாளில் நம்ம சபதம் ஏற்று செயல்படுற மாதிரி செயல்படுறோம். இது இன்னைக்கு இல்லை, என்னாலும் நம்ம இதை தான் சிந்தி செயல்படக்கூடியவங்க. நிச்சயமாக இந்த பிறந்த நாளில் மோடி தனி மெஜாரிட்டி இல்லாதது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். அதை நாம் மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள அவர் தனி மெஜாரிட்டியோட 4வது முறை பிரதமராகக்கூடிய ஒருவர்னு நெஹ்ருவின் சாதனையை முறியடிப்பார். அப்படி ஒரு சூழ்நிலை தந்தை பெரியார் போன்றவங்க உயிரோடு இருந்தால் மகிழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு செயலுங்கிறதான் எம் போன்றவரோட கருத்து. மனதார நீங்க மோடியை வாழ்த்தணும்னு தான் நான் எதுவும் இடைமறிக்கல சார். பெரியாரையும் ஏதாவது சொல்லுங்க சார். மோடியை வானலாவி வாழ்த்திட்டீங்க, பெரியாரையும் சொல்லணும்ல. தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டவன், தந்தை பெரியாருங்கிறதையும் பேசக்கூடியவன். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க போராடுறீங்க. அன்றைக்கு அவர் வந்து பெரிய அளவுக்கு எல்லோருக்குமாக போராடினாரு. அவர் எந்த பதவியும் எதிர்பார்க்காம போராடினார். நமக்கு பதவி ஆசைலாம் உண்டு, நம்ம பொதுநலமா இருந்தாலும் அதுல சுயநலம் உண்டு, அது நான் இல்லைன்னு சொல்லல. நமக்கு பதவி வந்துடக்கூடாதுன்னு நம்ம சகோதர சகோதரிகள் தான் பிஎம்ஓ ஃபுல்லா நமக்கு எதிராக பெட்டிஷனா போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதுல தந்தை பெரியார் நான் சொல்றதும் நமக்குள்ள நெகட்டிவ் பாயிண்டா பிஎம்ஓ ஃபுல்லா போட்டுட்டு இருக்காங்க. சரி, பட் நம்ம அந்த இடத்துக்குள்ள தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பான்னு சொல்றதே தமிழக மக்கள் மோடியை இன்னும் சரியா புரிஞ்சிக்கல, தமிழக மக்கள் போதுமான ஆதரவை மோடிக்கு தரலங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. பெரியார மோடி பேசுவாரா? வாய்ப்பு இருக்கா? பெரியார மோடி பேசுறதுக்கும் விபி சிங்க மோடி பேசுறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து வந்து அந்த இயக்கத்திலே முழு நேர ஊழியராகி இருந்த மோடிக்குனாலும் சரி மற்றவர்களுக்குனாலும் சரி அந்த ஒரு இடம் வந்து இந்துக்களை பிளவுபடுத்த செயல்பட்டவர் தந்தை பெரியாருங்கிறதும் விபிசிங்கிறதும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கத்தான் செய்து கால வெள்ளத்தில் அதில் உள்ள ஒரு முடிவுகள் வரும்போது அதில் மாறுதல்கள் வரலாம். இன்றைக்கு மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதில் ஏதேனும் அரசியல் கண்டுபிடிச்சிங்களா சார்? ஏதாவது டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து அவர் பிரதமராக இருக்கணுங்கிறத வாழ்த்தும் போது அவர் 29லையும் என்டிஏ கூட தான் இருப்பார், 26லையும் டாக்டர் ஐயா என்டிஏ கூட தான் இருப்பார். அதற்கான பரிசையும் 26க்கு to 29க்குள்ள மோடி அவருக்கு கொடுக்கணுங்கிறதையும் நாம விளைகின்றோம். என்ன பரிசு சார் கிடைக்கும்? எம்ஓஎஸ், சென்ட்ரல் கேபினெட் ஏதாவது ஒரு பரிசுகள் கொடுக்கலாம். அன்புமணி ராமதாஸ் கிடைக்கும். அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ அந்த 26 தேர்தல் காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் அவங்க தகுதியானவங்க தான். ஏன்னா தொடர்ந்து இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பிரதமரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்டிஏல தொடர்ந்து இருக்கிறாங்க. என்டிஏ இங்க ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்க அதிமுக போகாம மோடி பிரதமர் நின்னது பெரிய ஒரு பூஸ்ட். அதெல்லாம் கருத்துல கொள்ளணுங்கிறதா நம்ம எண்ணம். எடப்பாடியும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, அதை பத்தி ஒண்ணுமே கருத்து சொல்லி. எடப்பாடி வாழ்த்து சொல்லியிருக்காரு, முக ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, நடிகர் விஜய் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறார் சொல்லியிருக்காப்புல. திருமாவளவன் எங்க அண்ணன் எங்க தம்பி சீமான் போன்றவங்க தான் வாழ்த்து தெரிவிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க தான் தெரிவிக்கல. ரைட். பெரியார் தேடலுக்கு பெரியாரின் பேரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள போயிருக்காரா விஜய்? நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? இது விஜயகாந்த் பாணி அரசியல் தான். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார், காமராஜ், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு 4 வரையும் முன்னிறுத்தி தான் அந்த இது பண்ணாங்க. அந்த லோகாவே அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாதது இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு பெரியார் இதை அவங்க போறது வந்து வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். விஜய் பெரியார் தேடலுக்கு போனதும் ஒரு விவாத பொருள் தானே, ஒரு பேசு பொருள் தானே, பெரிய அளவுக்கான பேசும். அவர் என்ன கொள்கை? தமிழக வெற்றி கழகம்ன்றாரு, தமிழ் தேசியம்னாங்க, அவர் தமிழர் அரசியல்னாங்க, மறுபடியும் அவர் திராவிடம் பக்கம் போறாருன்னு இப்ப பாருங்க. அவருடைய சாயம் வெளுத்து விட்டதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் அந்த இடதுசாரி, அந்த மத சார்பின்மை, அந்த அரசியலுக்குள்ள தான் போறாருன்னு தெரியுது. ஆனால் அது ஹவுஸ்ஃபுல்லான இடம்.
சினிமா தேட்டர்ல அது ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு ஏன் அதுல கொஞ்சம் பாக பிரிவினை மாதிரி ஏதாவது ஸ்டாண்டிங்ல நின்று தான் படம் பார்க்கணும். இல்ல சார், அதுல பாக பிரிவினை மாதிரி ஏதாவது பிரிக்க முடியாதா? அது ரொம்ப கஷ்டம். இங்க வந்து ஏற்கனவே 4 முனையில் இருக்கும்போது 5ஆம் முனையில வந்து அங்க பிரிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது ஒரு ஹவுஸ்ஃபுல்லான இடம் தான் அது. சரி, ஏற்கனவே ஏற்கனவே அதுல நிரம்பி வழியுது திமுகங்கிற ஒண்ணு. இது எடப்பாடியும் அதுக்குள்ளதான் வராரு. சரி, எல்லாருமே அதுக்குள்ள நிரம்பி வழியும் போது வந்து இவருக்கு கடைசியில தியேட்டர்ல ஸ்டாண்டிங்ல நின்று தான் படம் பார்க்கணும். ஓகே, அவரு ஸ்டாண்டிங்ல நின்று படம் பார்க்கறதுக்கு தயாராயிட்டு தான் அந்த இடத்துக்குள்ள போறாரு. பரவாயில்ல சார், வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டார் சார் விஜய். கரெக்ட்டுங்களா? பாராட்டுகள். ஆமா, தொடங்கிட்டார் போல தெரியுது வேலையை. பெரியார் திடலுக்கு வராருனாவே ஏதோ விஷயம் இருக்குது போலயே, ஆரம்பிச்சிட்டாரு போலயே. விமர்சனங்கள் வந்துனே இருக்குது, நம்ம இனிமேல் வெளியே போக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டாரோ? இல்லை, நல்ல விஷயம் தானே. நீங்கள் வந்து லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் கண்டஸ்ட் பண்ணாமல், இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன, உள்ளாட்சியில் கண்டஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவர் இந்த அளவுக்கு அது எக்ஸ்போசரில் வெளியே வர்றது வந்து வரவேற்கத்தக்கது தானே. திருமாவளவன் ஏற்படுத்திய கடந்த ஒரு வார கால தலைப்புச் செய்தி நேற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்ததன் அரசியல் என்ன அரசியலா நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு காட்டு பகுதியில் ஒரு தாய் இருந்தா. என்ன சார் கதை சொல்லாரு? கதை சொல்லிடுறேன். ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தது. அழுத குழந்தைய வந்து காட்டு பக்கத்தில் ஜன்னலுக்கு வெளியே நின்று ஓனாயை காட்டிக்கிட்டு, நீ அழுக நிறுத்தலைன்னா ஓனாயிட்ட குழந்தைய போட்டுருவேன். தாய் சொல்கிறா, குழந்தை அழுதைய நிறுத்தலை. மீண்டும் சொல்கிறா, அழுக நிறுத்தலை. ஓனாய் நினச்சிது இந்த தடவை அவங்க குழந்தை அழுகை நிறுத்தலாம் நம்மகிட்ட போட்டுருவாங்கன்னு நினைக்குது. அப்பவும் வந்து அழுகை நிறுத்தாதும் ஜன்னலை சாத்திக்கிட்டு குழந்தைய உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க தாய். அப்போ அந்த ஓனாய் சொல்லிச்சான், மனிதர்களே இப்படித்தான் சொன்ன வாக்க காப்பாத்துறது இல்லைன்னு. சரி, விடுதலை சிறுத்தைகள்ங்கிற குழந்தைய காப்பாத்துறதுக்கு திருமாவளவன் இந்த முடிவு எடுத்து தான் தீரணும். ஏன்னா நான் திருமாவளவன் நல்ல 2011 அது சிறுத்தை சார், குழந்தை இல்லை, அது சிறுத்தை. அது 2011 சொல்றீங்க, சிறுத்தை பதுங்கிருச்சுன்றீங்களா? இப்படி 2011 இதைத்தான் நான் சொன்னேன், இந்த முடிவு எடுத்து தான் தீரணும். அதனால சிறுத்தைன்னு அவங்கள சொல்லி உசுப்பேத்துறனாலும் சரி, அவங்களை ட்ரால் பண்ணக்கூடியவங்களாலும் சரி, அந்த குழந்தைய போட மாட்டாங்களா விடுதலை சிறுத்தைகள், அந்த சிறுத்தையை நம்ம கிட்ட போட மாட்டாங்களா நினைக்கக்கூடிய ஓனாய் மாறிப்பட்டவங்க தாங்கிறது என் கருத்து. நேற்றைக்கு வெறும் சமரசமா தான் போயிருக்குது, போய் மறுபடியும் போய் சரண்டர் ஆன மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, சரண்டர்ங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். ஏன்னா இல்ல, நீங்க சொல்றது அது குழந்தை அப்படின்றீங்களே, நீங்க சரண்டர்ங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முக ஸ்டாலினுக்கும் திருமாவளவன் தேவைங்கிறது தெளிவா இருக்குது. ஓகே, பாமக, தேமுதிக, திருமாவளவன் இந்த 3 ஆப்ஷனும் ஸ்டாலினுக்கு வந்ததுன்னா ப்ரூவ்டு அண்ட் டெஸ்டட் ஆப்ஷனான திருமாவளவன், குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபங்கிற திருமாவளவன் ஆப்ஷன் தான், ஒரு கெமிஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆப்ஷன் தான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ங்கிறதுல ஸ்டாலினும் தெளிவாக இருக்காரு. அதனால தான் கலைஞரோ ஜெயலலிதாவோன்னா இந்த இதுக்குள்ள இது முறிஞ்சிருக்கும், உடஞ்சிருக்கும். திருமாவளவன் தேவைங்கிறனால தான் முக ஸ்டாலின் அவர்களும் இவர் டி.கே. இளங்கோவன் சகோதரரையும் ஆர்.எஸ். பாரதியையும் அனுப்பி வைக்கிறாருன்னு சொன்னால் அவரும் தேவைன்னு தான் நினைக்கிறாரு. இவருக்கும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். மற்ற ஆப்ஷன் வந்து 2011 விடுதலை சிறுத்தைகள் பாமக பொருந்தா கூட்டணி மாதிரி போயிடும். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். இனிமேலும் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல சார்? ஏன்னா இப்ப ஆப்ஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, நிறைய கதவுகள் இப்ப ஓப்பன் ஆக போகுது இல்ல, வர 2026 கதவுகள் அதிகமா இருக்கும் போல. அது 2011 மாதிரி பொருந்தா கூட்டணியா 8-10 வருஷம் அரசியலை காலி பண்ணக்கூடிய கதவுகள் தான். இன்னும் அவருடைய கோரிக்கை 99 கேட்ட கோரிக்கை இன்னமுமே அதுக்கு வந்து புல் ஸ்டாப் வைக்கல. நேற்றுக்கும் அது தொடர்ச்சியா மறுபடியும் தொடங்குறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றாரு. அதை முன்னிலைப்படுத்தி தான் அவர் பயணிக்க போறாரு 2026. அதற்குள்ள சூழ்நிலை 1967 இருந்தது. மூதறிஞர் ராஜாஜி என்ன நினைப்பாரோ யாது நினைப்பாரோ 10% வாக்கு பலத்தோட இருந்தார். அவர் அணியாட்டு அவருக்கு மட்டுமே 7.8% இருந்தது. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை காஞ்சிபுரத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாரு. தெரிஞ்ச நிலை மக்களவைக்கு தான் போட்டிட்டாரு. தெளிவாக ஒரு கண்டிஷனை போட்டிருந்தா அது அன்னைக்கே வந்து வெஸ்ட் பெங்கால், கேரளா மாதிரி அலையன்ஸ் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சிங்கிறது வந்திருக்கும். எப்போ 67 திமுக ஆட்சிக்கு வந்த அந்த புதுசுல ராஜாஜி வந்து அந்த கண்டிஷனை போடல. திமுக தனி மெஜாரிட்டி வந்துட்டாங்க, மேட்டர் ஓவர். ராஜாஜியை சினப் பண்றதுக்கே வெற்றியை பெரியாருக்கு காணிக்காக்குறேன்னு திருச்சியில போய் பெரியாரை பார்த்துக்கிட்டு ராஜாஜிக்கு கான்ட்ரிபியூஷனே அடிச்சுட்டு போயிட்டாரு அண்ணா. அதுவும் ராஜேந்திர நடவடிக்கை தான். ஒரு வேளையில ராஜாஜி தனி மெஜாரிட்டி வரலன்னா நம்ம சிஎம் ஆயிடுவோம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். என்ன அவர் நினைச்சாருன்னு தெரியல. வாய்ப்பு இருந்தது, அதை ராஜாஜி கோட்டை விட்டாருன்னு சொல்லலாம். அடுத்தபடியா 2006 கலைஞருக்கு 100 சீட்டு கூட வரல. அப்பவும் வாய்ப்பு இருந்து டெல்லி அரசியல் சூழ்நிலைக்காக சோனியா காந்தி அம்மையார்
தமிழக ஆட்சி கட்டில் இடம் வேண்டாம், திராவிட இயக்கம் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி போச்சுங்கிற ஒரு அவப்பெயர் தன்னுடைய லாயல் அல்லையான கலைஞர் கருணாநிதிக்கு வராண்டான்னு அவங்களும் அமைச்சரவையில் இடம் கேட்கல. இதோட வேடிக்கை டாக்டர் ராமதாஸ் வந்து அமைச்சரவையில் இடம் கேட்கல, மேல் சபையை கொண்டு வர கேட்டாரு. கலைஞர் எதுக்கு கொண்டு வராருங்கிறத நாம கலைஞர்கிட்ட வந்து என்லைட்டன் பண்ணிட்டோம். அவரு 89 வந்ததும் மேல் சபை தீர்மானம் போட்டவர், 96 வந்ததும் மேல் சபை தீர்மானம் போட்டவர், 2000 வந்தவரும் போடாம கடைசியில் போட்டு அந்த தீர்மானம் வரவிடாமலே அதை பார்த்துக்கிட்டார். ஏன்னா எதுக்கு ராமதாஸ் மேல் சபை கேட்டாருங்கிற அந்த சூட்சமும் நமக்கு தெரியும். என்ன சார், அந்த இம்மிடியேட்டா அமைச்சரவையில் பங்குனி கேட்டால் அதில் ஜி.கே. மணிக்கும் வேல்முருகனுக்கும் தான் அந்த பங்கு கொடுத்துருக்கணும். சரி, மேல் சபை கொண்டு வந்து அந்த அமைச்சரவை பங்கு கொடுத்தா கட்சியில் அவர் யார் அமைச்சராகன்னு நினைக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுதான் அந்த சூட்சமம். அது யாருக்கும் பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய டாக்டர் இவர் கலைஞர் அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா உடனே அடுத்த வருஷம் வந்தவாசி கிருஷ்ணசாமி மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கார், அவர் கூட சேர்ந்து வரும்னு தெரியும். அவரும் அதை கிளவராக ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ உண்மையிலே எல்லாருக்கும் அரசியலில் பங்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நானே என்னோட அரசியலை ஒரு விருப்ப வெறுப்பின் அடிப்படையில், நம்ம பாதிக்கப்பட்டதின் அடிப்படையில் தான் நானே ப்ளே பண்ணியிருக்கிறேன். சரி. ஸோ நோக்கங்கள் வந்து அரசியல் அதிகார பதிவுன்னு அண்ணாமலை சொல்கிற மாதிரி 2 ஜாதிக்கே எல்லா மந்திரியும் இருக்கக்கூடாது, எல்லா ஜாதிக்கும் அங்கீகாரம் வேணும், எல்லா கட்சிகளுக்கும் அங்கீகாரம் பண்ண அண்ணாமலை வந்து ஒரு நல்ல கருத்தை சமூகநீதி பார்வையில் கிராப்பராக இல்லாமல் அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை சொன்னக்கூடிய கருத்து 26ல் செயல் வடிவம் பெறலாம், 31 கண்டிப்பாக செயல்படப்படுவதற்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிறவங்க சொன்னால் அது உண்மையாகவே சீக்கிரமாக அது நடக்கும். சீட்டாக கன்வெர்ட் ஆகாதவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதான்ப்பா மாதேஷ், 2 இலக்கத்தில் வந்தாச்சுல்லப்பா 11.4க்கு. ஓ, 3 மடங்கு சொல்லுங்க சார், நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கு. 18 என்டிஏவா இருக்குது, இன்னும் அதுல எம்ஓஎஸ் இருக்குது, சிஎம் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, எவ்வளவோ இருக்குது மாதேஷ். எல்லாத்தையும் உடைச்சு சொல்ல முடியாது. நானே 26ன்னு வீம்புக்கு சொல்லலையே, 26ல் இல்லைன்னா 31 தான் சொன்னேன். நானே மாதேஷ் கிட்ட 24ல் தமிழ்நாட்டில் எல்லா சீட்டும் நாங்கள் வந்துடும் சொல்லலையே. சரி, அப்போ நாம ஒன்று சொன்னோம்னா அது ப்ராக்டிக்கலாக இருக்குங்கிறதான சொல்றோம். 29 30 எம்பி சீட்டு வருங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றோம் என்டிஏக்கு. அதே மாதிரி 26ல் இல்லைனாலும் 31லையாவது என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வருங்கிற எங்க கருத்தை நாங்கள் சொல்றோம். அண்ணாமலை என்டிஏ அது மட்டும் தான், அவங்களால மட்டும் தான் இது முடியும்ன்றீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆமாவா? அண்ணாமலை மட்டும்தானே இதை அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு பேசுறாரு. ஏன் எடப்பாடி நாளைக்கு அக்செப்ட் பண்ணலாம் இல்ல? எடப்பாடியை வந்து 2026 அண்ணாமலை தாண்டி போயிடுவார் மாதேஷ். 2000 நீ கவலைப்படாத, நீங்க கவலைப்படாண்டாம், கண்டிப்பா தாண்டி போயிடுவார் மாதேஷ். எப்படி சார் தாண்டி போவார்? பாருங்க மாதேஷ், இப்பவே நெருங்கிட்டாரு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? 22 சீட்டு அதிமுக நீங்க சொன்னீங்களா இல்லையா? சரி. அப்ப இப்பவே தேமுதிக வந்து கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை சொல்றாங்க. தேமுதிக அங்க வந்தா 50-50 தான். இப்ப சொல்லிட்டாங்கல்ல, சுதீஷ் வெளிப்படையா சொல்லிட்டாரு, நாங்க அதிமுக கூட்டணியில தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா அதிமுக கூட்டணியில இருக்குங்கிறத சொல்லிட்டாங்கிறத நானே மறுக்கலையே. பட் தேமுதிக என்டிஏ ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்கல்ல மாதேஷ். விஜய் பிரபாகர் எல்லாம் விஜய் கூட ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கலாம்னு கூட ஒரு தகவல் வருது. விஜய் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் விஜய் பிரபாகரன் சொல்லிட்டாரு. அது கிளையா மேலேங்கிறது இப்ப யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். சரி, விஜய் நிரூபிச்ச பிறகுதான் அது தெரியும். ஆனா இப்ப கீழே தான். இப்போ விஜய், தீபா ஜெயக்குமார், சசிகலா மேயர் எல்லாம் இப்போ 0% தான். இப்போ யாருக்கிட்டையும் ஓட்டு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்ல யாருக்கும் ஓட்டு இருக்குன்னு சொல்லல. 26ல் 214 போட்டு விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அதுதான் விஜய்க்கு ஓட்டு. அதுக்கு முன்ன வர இன்னொரு இடத்துல போனாருன்னா 1/2% தான் விஜய்க்கு. அந்த டிஃபரன்ஸ் பலருக்கும் தெரியாதனால தான் ஆதன் மூலமா, மாதேஷ் மூலமா அதை நான் விளக்கமா சொன்னேன். ரைட் சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திருமா மட்டும் கேட்கல, காங்கிரஸும் அந்த நிலைப்பாட்டை பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் நிச்சயம் அதை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருமாவும் சொல்றாரு, காங்கிரஸும் சொல்றாங்க, கம்யூனிஸ்டும் சொல்ல வரும். வேல்முருகன் நிச்சயம் அதற்காக அது கண்டிப்பா கிடைக்கணும்னு அவருமே நினைப்பாரு. மாதிரி நீலோதாச நாடார் மாதிரி ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்துன்னா தம்பியும் மந்திரி ஆகணும். அதுல சொல்லுங்க. இல்ல, திமுக இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். 26ல் பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து கலைந்து விட்டு தான் ஒரு கூட்டணியே அப்படியே கண்டினியூ பண்ணாலும் பண்ண வேண்டியது இருக்கும் போல தெரியுது, அல்லது கட்டமைக்கணும் போல தெரியுது திமுக. இந்த பிரிட்ஜ் அரைவ்ஸ் தே வில் கிராஸ் இட். இந்த அணியை விடாத அளவுக்கு திமுக தெளிவா கொண்டு போவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றீங்க. கண்டிப்பா வெற்றி பெற்ற அணியை கொண்டு போவாங்க. அதனால்தான் இந்த வெற்றிக்கு அச்சாணியே கூட்டணி தாங்கிறத கோயம்புத்தூர் மாநாடுல எல்லா கூட்டணி கட்சிகளையும் வச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க.
அதனால தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணின்னு ஸ்டாலின் முன்னெடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, இந்தியா கூட்டணின்னு சின்ன பிரச்சனையில் இந்தியா கூட்டணி பலானா ராகுல் காந்திக்கு எதிர்காலம் போயிடும், என்னை மோடிக்கு பிறந்த நாள், அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மோடிக்குள்ள 2029 வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாயிரும். சரி, இல்ல இந்தியா கூட்டணின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப நாட்களுக்கு களமாட முடியாது சார். 26 தேர்தல் என்னவோ திமுக வர்சஸ் அதிமுகன்னு வரப்போகுது களம். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இந்தியா கூட்டணி ஃபார்முலா அப்போ ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? இப்படியே நீங்க பேசி 1000 தடவை இம்போசிஷன் எழுதுங்க, ஒன்னும் ஆக போறதில்ல. அண்ணாமலை எடப்பாடியை தாண்டிடுவாரு. என்ன சார் இம்போசிஷன் எழுதுங்க, அண்ணாமலை எடப்பாடியை தாண்டிடுவாரு. நீங்களும் இதுவும் இம்போசிஷன் மாதிரி சொல்லிட்டு போறாங்க சார் நேர்கள். தாராளமா நீங்க என்ன அந்த உங்களை விமர்சனம் பண்ண விமர்சனம் என் மேல வைக்க உங்களுக்கு உரிமை உண்டு. 5% தானே சார் வித்தியாசம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 24% சார் வித்தியாசம். இது 5% தான், 5% தானே வித்தியாசம். அப்ப யாரு சொல்றது நியர் பை ட்ரூத்? நீங்க சொல்றதா நான் சொல்றதா? நீங்க சொல்றதா நான் சொல்றதா? சரி, ஓகே. அதுல தேமுதிக இந்த சைடு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேட்டர் ஓவர். 4 எம்எல்ஏ எங்க இருக்கு, 66 எம்எல்ஏ எங்க இருக்கு? எம்எல்ஏ எல்லாம் இப்ப மேட்டர் இல்ல. 18% பலத்துல வந்துட்டோம். தெலுங்கானா ஒரிசா மாதிரி அடுத்த கட்ட வெற்றியில அண்ணாமலை கொண்டு போவாருங்கிற நம்பிக்கை மோடிக்கு அண்ணாமலை மேல வந்தாச்சு. இப்ப 3 மாசம் லீவ்ல இருக்காரு சார். ஏன் சார் இந்த நேரத்துல அண்ணாமலை நீங்க மட்டும் தான் பேசிருக்கீங்க? அவரு அன்னபூர்ணாவுக்கு பேசுனதோட சரி, அது அவ்வளவுதான். ஒரே ஒரு ட்வீட் அவசரமா போட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் புக் எடுத்து ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாமலை கண்டு எவ்வளவு பேர் எவ்வளவு பதறாங்க, பயப்படுறாங்க தெரியுமா? சோ அண்ணாமலைங்கிறது மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன். வரட்டு, ஜனவரில இருந்து அண்ணாமலைக்கு ஆட்டத்தை பாருங்க. இன்னொரு வியூவும் சொல்றாங்க சார். கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க அந்த தொழில் முனைவோர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது அதன் முடிந்த பிறகாக அதிமுகவின் சில தலைவர்களோடு பேசியதாகவும் சில தகவல்கள் வருது. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்பிளிட் பண்ணிட்டு என்டிஏக்கு வர போறாங்களா? யாரு? வேலுமணி, தங்கமணி எல்லாம். நீங்க வேலுமணி தங்கமணி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க சார். அப்படி இல்ல, அலைன்ஸுக்காக நிர்மலா சீதாராமன் ஒரு முயற்சி எடுத்ததாக சில தகவல். நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு அட்டும் இல்ல, ஃபூலும் இல்ல, விவரம் தெரியாதவங்க இல்ல, பேக்கும் இல்ல. சும்மா விடுங்க, நீங்க உங்க கதைகள் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க. இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இவ்வளவு வார்த்தையும் சொல்லிக்கிட்டே நான் சொல்றேன்னா நான் எவ்வளவு கான்பிடண்டா இருந்து பேசுவேன்னு. அப்படி ஒரு டை அப் வந்துருச்சுன்னா அண்ணாமலையை கழட்டி கூட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களோட பகல் கனவெல்லாம் தூக்கி போடுங்க மாதேஷ். இல்ல சார், செய்திகளா வர்றத கேள்வி. அதெல்லாம் 1000 வதந்திகள் வந்துட்டு தான் இருக்கும். 2026 இந்துத்துவா வர்சஸ் திராவிட இயக்கம் தான், பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ணாமலையை அலைவுலே வச்சுட்டு இருக்கீங்க சார் நீங்க. ஹெச் ராஜா ஒரு அணி போட்டு அவர் தனியா இருக்காரு, அவர் ஒரு ட்ராக். ஆனா அண்ணாமலையை நீங்க அலைவுல வச்சுனே இருக்கீங்க. ஹெச் ராஜா ஒரு தியாக வரலாறுக்கு சொந்தக்காரர் தான். நம்ம ஏன் அவரை குறைச்சி மதிப்பிடுறோம்? ரைட். நேற்றுக்கு என்ன மாதிரி ஒரு சமரசம் மாதிரி பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? திமுக விசிக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு 1.5 வருஷம் தேர்தலுக்கு கிட்ட வரைக்கும் அப்ப பேச வேண்டியது அப்ப பேசிக்கலாம்னு சொல்லி அமைதிப்படுத்திருப்பாங்களா? கிறிஸ்டின் லாபி உடையோடாது, முஸ்லீம் லாபி உடையோடாது, தீகா லாபி உடையோடாது. சரி, அதனால கடைசி வரை அவங்க பேஸ்ட் போட்டு ஒட்டிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாலின் வந்து ப்ரூடண்டான பொலிட்டிஷியன். அவர் வந்து இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருந்ததுன்னா அது செட்ரைட் ஆயிருக்கும். நீங்க ஒரு எம்ஓஎஸோ ஒரு கேபினட்டோ ராஜ்யசபா போன்ற விஷயங்கள்லாம் அந்த பக்கம் சொல்றீங்க. ஏன் அந்த மாதிரி வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ வேல்முருகன் போன்றவர்களுக்கோ திமுக ஏற்படுத்தி தராதா என்ன சார்? வாய்ப்புகள் அப்படியெல்லாம் இல்லையா? ஸ்டாலினுக்கு பெர்ராகேட்டிவ் இல்ல, அப்படி வாய்ப்புகள் இருக்கா இல்லையா திமுக? இப்ப இல்ல, அது எல்லாம் திமுகவுக்கு தான் போகும். அதாவது தொடர் தோல்வியில இருந்து வன்னியர்களால வட தமிழகத்துல மட்டுமே திமுக வர்சஸ் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வன்னியர் தான் தமிழ்நாடுன்னு உங்களை போறவங்க எல்லாம் நினைச்சு திமுக வர்சஸ் அதிமுகன்னு மற்ற ஜாதியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியான அதிமுகவே டெபாசிட் இழந்த இடத்துல இருந்து பேசக்கூடிய செல்லூர் ராஜியே, டெபாசிட் இழந்த இடத்துல இருந்து பேசக்கூடிய ஜெயக்குமாரே அதிமுக தனியாட்சி அமைக்கும்னு சொல்லும் போது ஸ்டாலின் அதை பற்றி எல்லாம் பேச மாட்டாரு. அவர் கூட அவங்க எல்லாம் இருக்காங்க, அதை டேக்ஃபுல்லா அதை பற்றி பேசாமலே பார்க்கலாம், புறவு பார்க்கலாம், அப்பம் பார்க்கலான்னு அப்படி கொண்டு போவாங்க. இல்ல அதிமுகவை வன்னியர் கட்சின்றீங்க, திமுகவை என்ன கட்சியா நீங்க சொல்லுவீங்க? என்ன கட்சியா வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க. இது என்ன சார், நீங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல அதிமுகவுக்கு? அது எல்லாருக்குமான கட்சியா தானே அவங்க அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான கட்சி தானே, அவங்க எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போடுற கட்சி தானே சார் அதிமுக. திருநெல்வேலியில் 8%, சேலத்தில் 37%. என்ன டிஃபரன்ஸ்? எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்றீங்க? ஒரு டேட்டா அந்த மாதிரி 2011 வெறும் 23 சீட்டா 23 எம்எல்ஏ திமுக. இந்த மாதிரி டேட்டா அந்த இதெல்லாம் அபத்தமா இது இருட்ட கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நான் செல்வாக்கு வளையத்துல பேசுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க.
இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சார். அது எடுத்துக்காட்டு பொருந்தாத எடுத்துக்காட்டு சார். பொருந்தா கூட்டணி மாதிரி இது பொருந்தா எடுத்துக்காட்டு மாதேஷ். சோ திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு போது உங்களுடைய கண்டிப்பா இன்டாக்டா தான் இருப்பாங்க. நான் தான் அதை இன்டாக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் ஸ்டாலின் ஆதரிக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் பலரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு நினைச்சு ஆர்கே நகரில் டெபாசிட்லேருந்து 3வது போனவர் தான் மு க ஸ்டாலின். அப்போ எவ்வளவு நைட்மேர் அவருக்கு இருந்திருக்கும். தினகரன் 50% எடுத்ததில் எப்படி இருந்திருக்கும். அப்போவே சொன்னேன் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது, ஸ்டாலின் தான் அனுப்பாருங்கிறது நான் அப்போவே சொன்னேன். அதை நீங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அதற்கு பிறகு அவரும் 25% வாக்கெடுத்து 4% காங்கிரஸோட சேர்ந்து 40% போனவர் தான். என்றாலும் இருக்கவரில் அவர் பெரியவர். அவருடைய சாதனைங்கிறது 3 தொடர் வெற்றியில் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களோட எல்லாம் பெரிய சாதனையாக இருக்கிறாரு. என்றாலும் அவருக்கு அளவு உயரம் அவருக்கு தெரியுது. கூட்டணி பலத்தில் தான் ஜெயித்தங்கிறதும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது நியாயமாக தான் சொல்றாங்கிறதும் அவருக்கு புரியுது. 2026ல் 2வது இடம் அண்ணாமலை என்டிஏ வந்துருன்றது உங்களுடைய பார்வை, உங்களுடைய கணக்கு, அதுதான் உழைப்பு சிந்தனை திட்டம். அப்படின்னா திமுக வெற்றி பெறுன்றீங்களா மறுபடியும் 2026ல்? டிஎம்கேக்குள்ள வெற்றி வாய்ப்பு அதிகம் தான், மறுக்கல. அதிகம்ன்றீங்க. வெற்றின்றது உங்களால உறுதியா சொல்ல? அது எப்படி நாங்க சொல்ல முடியும்? வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்க? ரைட். இல்ல வெற்றி பெறுவோம்னு சொல்ற இன்னொரு கட்சியை நீங்க மறந்துட்டு அவங்கள பின்னுக்கு தள்ளுறீங்களே. பலமுனை போட்டியில குறைஞ்சபட்சம் 2வது இடம் வந்தாகணும். வெற்றிங்கிறதான் ஏம்ல எல்லாரும் போவாங்க. என்டிஏ ஏறி முன்னாடி வருது அப்படின்னா சீமான் அப்ப அதுக்கும் பின்னாடி போறாரா எப்படி? சீமான் பின்னடைவை சந்திப்பாருன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றீங்களா? சீமான் இண்டிவிஜுவல் லீடர், அவர் கண்டிப்பா வளருவாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது என்ன என்டிஏ பிஜேபிக்கும் பின்னாடி போயிடுவாருன்ற மாதிரி சொல்றீங்க? அவர் 4வது இடத்துல இருக்கிறாரு, 8% இருக்கிறாரு. அவர் 2 மடங்கு வருவார் நான் மட்டும்தான் சொன்னேன். அப்போ நான் 2 மடங்கு வருவாருன்னு சொல்லும் போதே சட்டமன்ற தேர்தலில் அவர் பெரிய எழுச்சியை பெறுவார்னு சொன்னேன். இன்னைக்கும் அவர் காரைக்குடி கூட்டத்தில் அவர் பேசினது சட்டமன்றத்தில் பெரிய எழுச்சி இருக்குது. ஸோ இது சம்பந்தமா வேற சில கணக்குகளை எனக்கு இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடைக்க முடியாது சார். தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி இன்னைக்கு யாரு? சீமான் நாம் தமிழர் கட்சியா இல்ல பிஜேபி சொல்ல வரீங்களா? நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்றம், பார்லிமெண்ட் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தாலும் கடைசியா நடந்த மக்களவை தேர்தலில் பிஜேபி தாமரை 11.4 எடுத்திருக்குது, நாம் தமிழர் 8.2 தான் எடுத்திருக்கு. இல்ல தேர்தல் என்னவோ பிஜேபி வர்சஸ் திமுக அப்படிதானே களம் இருந்ததுங்க, கரெக்டா இல்லையா? இந்தியா முழுக்கவே அவங்க அப்படிதானே கொண்டு போனாங்க. அந்த களத்துக்குள்ளேயும் நாம் தமிழர் சீமான் பிஜேபியும் காங்கிரஸையும் சேர்த்து அடிச்சனால தான் 8% வந்தது. எல்லாரும் என்ன சொன்னீங்க? 2% சொன்னாரு சகோதரர் சுமன் ஸ்ரீராமன், 4% சொன்னாரு குபேந்திரன். சரி, நான் மட்டும்தான் சொன்னேன் சீமான் 2 மடங்கு ஓட்டு பார்லிமெண்டத்தோட எடுப்பாருன்னு. அதே மாதிரி 8% வந்துட்டாரு. 8% பார்லிமெண்ட்லேயே அவர் வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் ஏறி போவாருன்னு சொன்னேன். ஸோ சட்டமன்றத்திலும் சீமானுக்கு வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சி யாரை பலகீனப்படுத்தின்னு சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. இல்ல நான் கோவப்பட மாட்டேன், சொல்லிருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட நான் வன்னியர்களும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட நான் கொங்கு வேளாளர்களும் தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாத தென் மாவட்ட சமூகங்களும் தான் சீமான் பின்னாடி போய் சீமானுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்க போறாங்க. இல்ல சார், 2026 தேர்தல் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கட்டாயம் வெளிப்படும். திமுகவின் வாக்குகள் முழுமையா அப்படியே போகுமா அல்லது யார் யார் பிரிச்சு எடுக்க போறாங்கன்றது தான் தேர்தல், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எடப்பாடி வலிமை குறைந்து இருக்கிறார் அப்படின்றது உங்களுடைய பார்வை, ரைட்? வலிமை குறைந்து இருக்கிறார். ஆனா எடப்பாடியை அண்ணாமலை வீழ்த்திடுவார், எடப்பாடியை சீமான் வீழ்த்திடுவார். இது என்ன கணக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. தெளிவா தான் நான் பேசுறேன். இதே இருக்கையில இருந்து எடப்பாடி கூட சகோதரர் வேல்முருகன் கம்பைன் பண்ணா ஜெயிக்கலான்னு சொன்னேன். சரி, திமுகவோட சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எடப்பாடி பெரிய சக்தின்னு சொன்னேன். அந்த இடங்கள்ல இந்தியா கூட்டணி வச்சுதான் ஸ்டாலினை எடப்பாடியை மீட் பண்ண முடியும்னு சொன்னேன். தமிழ்நாடு நீங்க ஒன்னா பாக்குறீங்க. தமிழ்நாடு நான் ஹெட்ரோஜினியஸ் வெண்டிட்டியா பாக்குறேன். 2009 அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2024 தெள்ள தெளிவா ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியா இருக்குது. டீப் சவுத் நாடார் ஏரியா அதிமுக படுமோசமா இருக்குது. அப்பர் சவுத்துல தினகரன் பன்னீரால மோசமா இருக்குது. வெஸ்டர்ன் ஏரியாவில் அண்ணாமலையோட அதிரடியால அதிமுக பலகீனம் அடையுது. முன்ன விட ஜெயலலிதாவை விட வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இண்டிவிஜுவல் பார்ட்டியா ஐயா எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்துல பெரிய லெவல்ல இருக்கிறாரு. நான் ராமதாஸை பின்னுக்கு தள்ளி, கண்டிப்பா ராமதாஸை பெரிய அளவுல பின்னுக்கு தள்ளி, காலேஜ் பேட் இதை நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கு கேண்டிடேட்டு சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்தாங்க. ஆனா ராமதாஸ் ஆதரிச்ச கேண்டிடேட்டை எடப்பாடி சிதம்பரத்தில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. சரி,
நான் உண்மையை டேட்டா படி கரெக்டா டேட்டா படி சொல்றீங்க. டேட்டா படி கரெக்டா சொன்னாதான் நிக்க முடியும் மாதேஷ். சார் நீங்க 24 தேர்தல் படி சொல்றீங்க, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் படி. எனக்கு 2021 சட்டமன்ற தேர்தல் படி அதிமுக இங்கெல்லாம் வலிமை குன்றி இருக்குது. கடந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் சொல்லுங்க சார். சார் பர்சன்டேஜ் அளவுல ரொம்ப சொற்ப வாக்கு, சில லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக. இதெல்லாம் நீங்க முட்டு கொடுக்க முடியாது மாதேஷ். முட்டு இல்ல சார், இருக்கிற ஃபேக்ட் என்ன முட்டும் கொடுக்க முடியாது. தேனியில 30% வாக்கு அவுட்டு, ராமநாதபுரத்துல 25% வாக்கு அவுட்டு, திருநெல்வேலியில 25% வாக்கு அவுட்டு. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறையா சொல்லுங்க சார். கண்டிப்பா நம்ம ஆப்பிள்னு சட்டமன்றத்தை வச்சுக்கலாம், ஏன்னா அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆரஞ்சு கொஞ்சம் லைட்டா ஒரு புளிக்கும், அது நாடாளுமன்றத்தில். பாராளுமன்றத்திலே எடப்பாடியை பலகீனப்படுத்தின சீமான், சட்டமன்றத்துல ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான், சமூக நீதி சூறையாடல் பண்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய, பசியப்ப ஜாதிகளுக்காக நிற்கக்கூடிய சீமான், புளியப்ப ஜாதிகளின் ஆதரவில் நிற்கக்கூடிய எடப்பாடியை பெரிய அளவில் பலகீனப்படுத்துவார். இல்ல எனக்கு 2021 தேர்தலை ஒப்பிட்டு 2026 சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நான் கேட்கிறேன். அதான் 2021 விட வன்னியர் மத்தியில் ராமதாஸை பலகீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. மற்ற எல்லா செக்ஷன்லையும் கீழே போயிட்டாரு. பிராமணர்கள் கீழே போயிட்டாரு, பிரமொழியாள்கிட்ட கீழே போயிட்டாரு, கொங்குவேளாள்கிட்ட கீழே போயிட்டாரு, நாடாள்கிட்ட கீழே போயிட்டாரு, முக்குலத்தோர்கிட்ட கீழே போயிட்டாரு. வன்னியர் பெல்ட்ல மட்டும் வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. 2021 படி சொல்றீங்க, 2021 படி, 2024 படி சொல்றீங்க, 21 to 24, 21 to 24 சொல்றீங்க. அதாவது ராமதாஸ் இல்லாமலே எடப்பாடியில 50% வாக்கெடுத்திருக்காரு, 45,000 ஓட்டு லீட் பண்ணிருக்காரு. சரி 26 வியூக அடிப்படையில வாங்க. வியூக அடிப்படையில பார்த்தா அதிமுக ஒரு வியூகம், ஒரு ஸ்டேட்டஸ், அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வகுப்பாங்கல்ல, கண்டிப்பா ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. அதுல தான் சிரமப்படுவாரு, ஷீட் ஷேரிங்ல சிரமப்படுவாரு, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் வந்து அல்லல் படுவாரு. நான் சொல்றேன், அது இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொல்றது கரெக்டா வரும். சார் அலைன்ஸ் ஒரு தீர்மானிக்கும் சக்தியா இருக்க போகிறது கட்டாயம் 2026 தேர்தல். அந்த அலைன்ஸுக்கு ஏன் அதிமுக பக்கம் இன்னும் சிலர் சேருவதற்கான வாய்ப்புகளே இருக்காதா? திருமாவளம் இல்ல, சீமான் இல்ல, தேமுதிக டாயிங் தி ஐடியா, என்டிஏவா அதிமுக டாயிங் தி ஐடியான்னா எப்படி சொல்றீங்க? இங்க நிக்கவா அங்க நிக்கவாங்கிறதுல அப்படின்னு சொல்லி சுதீஷ் என்ன சொன்னாரு? சுதீஷ் அவங்க அக்காவுக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவெடுக்க போறாங்க. மறுக்கல்ல, அக்காவும் தம்பியும் தானே முடிவெடுக்கிறாங்க. மறுக்கல்ல, அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்ல 5 சீட்டு நின்னவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அசான் டேட்டு ஏடிஎம் கூட தான் இங்க இருக்காங்கிறதே நான் மறுக்கல. நான் வந்து தரவுகள் இல்லாம சொல்லிக்கிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சுட்டு போகக்கூடிய ஆள் இல்லை. சரி, அதிமுக கிட்ட தான் அதிகம் இருக்கிறாங்க. பட் 2 இடம் பட்ஜெட் கோயம்புத்தூர், அதுவும் சீனிவாசன் நாயுடு மேட்டர்லே பாஜகவுக்கு சப்போர்ட்டா 2 இடத்துல இருக்காங்கிறத ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறேன். அங்கதான் இருக்காங்க. ரைட், அதிமுக சொல்லிட்டீங்க. என்டிஏ அலைன்ஸ் இப்ப இருக்கிற அலைன்ஸ் அப்படியே இருக்குமா என்ன? என்டிஏ அலைன்ஸ் பலப்படும். மண்ணு யார் வருவாங்க? பொறுத்திருந்து பாருங்க மாதேஷ். யார் சார் வருவாங்க? பொறுத்திருந்து பாருங்க. யார் இருக்காங்க எனக்கு தெரியல சார். இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருவாங்க. இருக்காங்களா? ஏசி சண்முகம் விஜயை பாக்குறதுக்கான முயற்சிகள்ல இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்தது. நோ கமெண்ட். தேவநாதன் அவரு நோ கமெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் சார் நீங்க சொல்லி இருக்கிறது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.